தமிழகத்தில் வெற்றி பெற்ற இரு சகோதரிகளின் கதை. கடலூர் மாவட்டத்தில் பண்ருட்டியில் விவசாய குடும்பத்தில் பிறந்த சகோதரிகள் இன்று மிகப்பெரிய உயர்ந்த பதவியை அடைந்த கதைதான் இது. ஆனால் இந்த வெற்றி சாதாரணமாக கிடைக்கவில்லை. கடும் போராட்டம், மன உறுதி, விடாமுயற்சி, தொடர் தோல்விகள், தன்னம்பிக்கை என வெற்றிக்கான அனைத்து சூத்திரங்களையும் கைவிடாமல் பின்பற்றியதால் கிடைத்த வெற்றி. நாகர்கோவில் மாநகராட்சியின் புதிய ஆணையராக பொறுப்பேற்றிருக்கிறார் ஐஸ்வர்யா ராமநாதன் IAS அவர்கள். அவருடைய மூத்த சகோதரி சுஷ்மிதா ராமநாதன் IPS அவர்கள் ஆந்திராவில் ASP-யாக பணியாற்றுகிறார். இருவருமே தமிழகத்தின் பெருமைகள். சிவில் சர்வீஸ் தேர்வில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற மன உறுதி மட்டும் இரண்டு சகோதரிகளிடமும் இருந்தது. இருவருமே தீவிரமாக முயற்சி செய்தாலும் முதல் வெற்றி இளைய சகோதரி ஐஸ்வர்யாவிற்கு தான் கிடைத்தது. தனது முதல் முயற்சியிலேயே 628வது இடத்தை பிடித்தார். அவருக்கு இந்திய ரயில்வே கணக்கு சேவையில் வேலை கிடைத்தது. ஆனால் ஐஸ்வர்யாவின் இலக்கு IAS என்பதால் அவர் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தார். அவரது கடின உழைப்பு இந்த முறை அவருக்கு அகில இந்திய அளவில் 44வது இடத்தை பெற்று தந்தது. அவரது கனவு நினைவானது. இந்திய ஆட்சி பணியில் தேர்ச்சி பெற்று முதல் முறையாக தூத்துக்குடி மாவட்டத்தின் கூடுதல் ஆட்சி பணியில் சேர்ந்தார். மூத்த சகோதரின் பயணம் இன்னும் கடினமானது. அவரது முதல் 5 முயற்சியில் தோல்வியில் முடிந்தாலும், கடினமாக உழைத்தாலும், கடினமாக பயிற்சி பெற்றாலும் அதற்கேற்ற பலன் கிடைக்கவில்லை. 2019 அவரது சகோதரி IAS ஆகிவிட்டார் என்கிற கூடுதல் சுமை, தடைகள் அனைத்தையும் தாண்டி 2022 அகில இந்திய அளவில் 528வது இடத்தை பிடித்து IPS ஆனார் சுஷ்மிதா ராமநாதன். இவர்களது பயணம்தான் பள்ளி குழந்தைகள் அறிந்து கொள்ள வேண்டியது. தடைகள் பல வந்த போதும், தோல்விகள் பல கிடைத்த பொழுதும், உற்றார் உறவினர்கள் கேலி கிண்டல்கள் செய்த பொழுதும் மன உறுதியுடன் எப்படி இலக்கை நோக்கி பயணித்தார்கள் என்பதைத்தான் இன்றைய மாணவ மாணவிகள் கற்றுக்கொள்ள வேண்டியவை. ஐஸ்வர்யா மற்றும் சுஷ்மிதாவை போல நூற்றுக்கணக்கான வெற்றி கதைகள் இங்கே இருக்கிறது. ஆனால் அவர்களை எல்லாம் விட்டுவிட்டு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்களையும் ஒரே ஒரு படத்தில் நடித்த சினிமா பிரபலங்களையும் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் கூட்டி வந்து மாணவர்களின் மனதில் நஞ்சை கலக்கின்றது நியாயமா? பள்ளி மற்றும் கல்லூரி விழாக்களில் சமூக வலைதள பிரபலங்கள், சினிமா பிரபலங்கள் கலந்து கொள்வதை தடுக்க இந்த அரசு ஆவணம் செய்ய வேண்டும். உண்மையான சாதனை புரிந்தவர்கள், காவல்துறை அதிகாரிகள், இராணுவ வீரர்கள், சாதனை தொழிலதிபர்கள் இவர்களை அழைத்து மாணவர்களின் மத்தியில் சாதிக்க வேண்டும் என்னும் தீயை பற்ற வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் மாணவர்கள் மனதிலும் தாங்கள் IAS ஆக வேண்டும், IPS ஆக வேண்டும், மருத்துவர் ஆக வேண்டும் என்ற எண்ணம் வரும். அதை தாண்டி சினிமா பிரபலங்களையும் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்களையும் கூட்டி வருகின்ற பொழுது அவர்களும் தாங்கள் படிக்கின்ற பள்ளியில் நாங்களும் ஒரு நாளாவது இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்களாகவோ அல்லது சினிமா நடிகைகளாகவோ வர வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே இருக்கும். அந்த எண்ணங்கள் அவருடைய மனதிலிருந்து நீங்க செய்து இந்த சுஷ்மிதா ராமநாதன் மற்றும் ஐஸ்வர்யா ராமநாதன் ஆகிய 2 பேரையும் வாழ்த்துங்கள். அதோடு உங்களுடைய வெற்றிக்கான கதையையும் உங்களுடைய வெற்றிக்கான பாதையையும் இவர்கள் மூலம் தேர்ந்தெடுங்கள். நன்றி.